அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தை மாத ராசி பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழர்களின் திருநாள் தை திருநாள், இந்த தை மாதம் நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தை தொடக்கம் நமக்கு ஒரு நல்ல யோகத்தை இந்த நவக்கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு நன்மைகள், ஒரு மேன்மைகள், ஒரு சுகமான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை மாத பலனை நம்ம பார்க்க போகிறோம்ங்க. இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நவக்கிரகங்களுடைய அமைப்பு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சாதகமான பலனாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குதுங்க. அதனுடைய முழு பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் எப்படின்னாங்க, சிவன் ஆலயத்தில் முன்னால் இருக்கக்கூடிய நந்தி பகவான் எப்படி நமக்கு சாமியை கும்பிடும்போது சிவன் வழிபாடு பண்ணும்போது நந்திக்கு பின்னால் இருந்து அந்த நந்தி பகவான் நமக்கு எப்படி, அதாவது சிவனுடைய அருளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குதோ, அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, சுக்கிர பகவானுடைய சொந்த வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடியவங்க. அதே சமயம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய சொந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி நாம் வாழ்ந்து காட்டணும், நாம் சாதித்து காட்டணும். அடுத்தவங்களுக்கு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களை எதிர்பார்த்து நம்ம வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி மேலே முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி காணக்கூடிய நேயர்கள் தான் ரிஷபராசி நேயர்கள். ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் கடந்த காலங்கள் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிச்சயம் உங்களுக்கு கடந்த காலம் பலவிதமான சோதனை காலமாக தான் இருந்திருக்கும், ரொம்பவே இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணத்தை நம்ம சொல்ல போனோம்னா, உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த கிட்டத்தட்ட, அதாவது 12ஆம் இடத்தில் ராகு பகவான், 12இல் குருவும் மறைஞ்சிருச்சு. இந்த நிலை எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு முன்னால் உங்களுடைய முயற்சிக்கு பலன் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு நீங்கள் சிரமப்பட்டீங்களோ, அந்த சிரமத்தில் இருந்து நீங்கள் சாதித்து உட்காரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த தை மாதம் நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. காரணம் என்னென்னா, தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது 4ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில், அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதம் முழுசாக இந்த சூரிய பகவான் இருந்து பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் இடத்தில் குரு இருந்துட்டால் குரு பார்க்கும் இடத்தை உங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பார். ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை ஒரு பலனடைய செய்வார், நன்மைகள் செய்வார். அப்போது உங்களுக்கு சுகஸ்தானத்தை, அப்படின்னா அதாவது சுகஸ்தானம் தாய்மை ஸ்தானம் அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது அந்த 4ஆம் இடங்கிறது ஒரு வீடு, ஒரு மண்மனை, ஒரு வீடு கட்டுற யோகம், நல்ல தேவையான நம்மளோட ஆடம்பரம் சார்ந்த வண்டி வாகனம் முதல் கொண்டு அது எல்லாமே நம்மளுடைய கற்பனைகள் நிஜமாக்கக்கூடிய, நினைவாக்கக்கூடிய ஒரு நன்மையான வாய்ப்பை தான் குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குது. அதே சமயம் 6ஆம் இடத்தையும் பார்க்குது, சரிங்களா? அந்த 6ஆம் இடத்தையும் குரு பார்வை பார்க்கும்போது பலவிதமான தொல்லைகள், கடன் தொல்லை, பிரச்சனை, ஆரோக்கியம் இல்லை, ஒரு மன அமைதி இல்லை, எங்கே போனாலும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் பார்த்தோம்னா பிரச்சனை, கூட இருக்கிறவங்களாலேயே தொல்லைகள். நன்மையே நீங்கள் செஞ்சுருப்பீங்க, கடைசியில் பார்த்தோம்னா அதனால் உங்களுக்கு நல்லது செஞ்சு கெட்ட பேர் இல்லையா, நன்மை செஞ்சவங்களால உங்களுக்கு இழப்பு, கஷ்டம், உங்களுடைய பேரை கெடுத்து விடுற அளவுக்கு, தகுதியை கெடுத்து விடுற அளவுக்கு, உங்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தை பின்னால் ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நாம் யாரை உருவாக்கணுமோ அவங்களாலேயே நமக்கு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய, இழப்புகள் சந்திக்கக்கூடிய நிலை, இது எல்லாமே கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையில் இருந்து
நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த தை மாதம் எதிரிக்கு முன்னால், அப்படின்னா எதிரிங்கிறத விட அடுத்தவங்க நம்மளை யார் பலவீனமாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு யோக பலனாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் உங்களுடைய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் மாத தொடக்கத்திலேயே சுக்கிர பகவான் இருப்பார். அப்போது உங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், மன ரீதியிலையும். அதாவது எப்படி நம்ம 4 பேருக்கு முன்னால் ஒரு கௌரவம் வாழணும், நல்ல நிலையில் இருக்கணும், நம்ம 4 பேருக்கு முன்னால் ஏதாவது ஒரு வழியில் சாதித்து நல்ல பொசிஷனில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் திருமண விஷயத்துலேயும் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். திருமணம் பண்ண பிறகு நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் இன்றைக்கி என்னவோ தெரியல, என்னாச்சுன்னு தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது, நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை. இதனால் சில பேருக்கு பார்த்தோம்னா குடும்பமே பிரிஞ்சு போச்சுங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல, இன்றைக்கி யாருக்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை தீர்க்கிறதுன்னு தெரியல, நாளுக்கு நாள் அன்பாக சொன்னாலும் பிரச்சனை வருது, விட்டு கொடுத்து போனாலும் பிரச்சனைகள் வருது, இப்போ கடைசி முடிவில் என்ன செய்கிறதுன்னு புரியலைங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் ரிஷபராசி நேயர்கள் சில பேர் உட்கார்ந்துருப்பீங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட, அதாவது ஆரம்பத்திலேயே 4ஆம் தேதி மறுபடியும் 8ஆம் இடத்துக்கு போகுதுங்க. 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி மாத இறுதியில் 28ஆம் தேதி மறுபடியும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த சுமூகமான பிரச்சனைகள், அதாவது அதிகமான பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். அப்புறம் புதுசாக தொழில் செய்யலாம், தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்பீங்க, கடைசியில் ஏன்னா உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பார்த்தோன்னா இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகனம், மோட்டார், மெஷின் சம்மந்தப்பட்ட நிலை எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையாக இருந்திருக்கும். சின்னதாக ஆரம்பித்து பெரிய அளவில் வந்திருப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாமே முடக்கமாக இருக்குது, வேலையை தொழிலே நடத்த முடியாத ஒரு சிக்கல்கள் உருவாகிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட்டு அடுத்தவங்களால சேர்ந்தோம், பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சு அதில் பிரச்சனைகள் வந்துருச்சு, இல்லையோ அடுத்தவங்களை நம்பி முதலீடு போட்டு கடைசியில் அதில் அவங்களால ஒரு நன்மைகள் இல்லாத அளவுக்கு ஏமாற்றிட்டாங்க. கடைசியில் பார்த்தோம்னா பண ரீதியில் பயங்கரமான முடக்கமாகி போச்சு, இப்போ தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நிலை எல்லாமே சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையில் இருந்து கண்டிப்பாக மீண்டு வரக்கூடிய ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படும். எதனால் முயற்சிகள் கடினம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் எப்படி இருந்தாலும் கிடைச்சே தீரும். முயற்சிகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பின்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறதுனால முன்னோர்கள் சொத்து பிரச்சனை, இடம் வாங்கினதுல பிரச்சனை, அந்த இடத்த வாங்கி கடைசியில் அந்த இடத்துல இருக்க முடியல, ஏதோ சிக்கல் உருவாகிட்டே இருக்குது, வீடு கட்டணும், வீட்டு பாதியிலே நின்று போச்சு, கட்டி முடிக்க முடியல அப்படின்ட்டு சில பேர் ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்போம். ஏன்னா ஒன்று நமக்கு பின்னால் ஆரம்பித்தவங்க கூட முடிச்சுட்டாங்க, ஆனால் நாம் ஆரம்பித்து அது பண்ண முடியல. இந்த நிலையில் இருக்கிற போது என்ன செய்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் தடைப்பட்ட, அதாவது அசையாத சொத்துக்கள் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும். அது கோர்ட்டு வழக்கு சிக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தடைப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட விதத்தில் ஒரு இடையே கூட ஒன்று விற்றுட்டு மறுபடியும் புதுசாக ஒன்று வாங்கலாமா அப்படின்னு கூட சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது பண்ண முடியாமல் லேட் ஆகிட்டே இருக்கும். நல்ல ரேட்டுக்கு போகக்கூடியது கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க, செய்ய முடிய மாட்டேங்குது, கொடுக்கவும் முடியல, வச்சுக்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா பிரச்சனை பார்த்தா ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா விற்கவும் முடியல. இதனால் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. எப்போ தீரும், எப்போ ரிலீஃப் ஆகி பொறுமையாக உட்காருவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உயர்வான நிலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி சொந்த பந்த ரீதியில் பார்த்துட்டோம்னா தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிக்கல், நீங்கள் நல்லதே நீங்கள் செஞ்சுருந்துட்டாலும் அந்த இடத்துல நல்ல பேர் கிடைச்சிருக்காது. இதனால் உறவு முறையிலேயே விரிச்சல்கள், இன்றைக்கி நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் இருக்கும் நிலையில் இருந்து நீங்கள்
உங்களுடைய சுய பலத்தில் அவங்க மதித்து வாழக்கூடிய அடுத்தவங்க உங்களை பார்த்து பரவாயில்ல அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலையில், நல்ல ஒரு அந்தஸ்தான நிலையில் கண்டிப்பாக நீங்கள் உருவாகி வரக்கூடிய இந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகுதுங்க. அதே சமயத்தில் புத்திரபாக்கியம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ண முடியல, ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது தடைப்பட்டு போயிட்டு இருக்குது, சரியான ஒரு நல்ல வரன் கிடைக்கல, இல்லை கிடைக்கும் போது பார்த்தா பொருத்தம் இல்லை, இப்படி தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சுபகா நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே, அதாவது கோச்சார பலன்கள், இப்போ இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்புகளில் எந்த அளவுக்கு நவகிரகங்கள் அமைந்திருக்குது, இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போ நான் சொன்னது. அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன திசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒரு முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக முன்னேற்றமாக செல்வாக்காக அமையும். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் இது மூணையுமே தெரியப்படுத்தி உங்களுடைய முழு ஜாதக பலன்கள், யோகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைங்கிற ஒரு முயற்சியில் இருந்து சாதிக்கணுங்கிற வெற்றியோட முன்னேறுங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் பிறக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.